ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான முறையில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 3 தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து 3 பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு. அடுத்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில். புதினா தலை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நிறைய சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளி ரைஸ் செய்கிறதுக்கு நான் 200 மில்லிகிராம் உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்த பின்னாடி இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ரைஸ் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 2 வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாதம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக நம்ம கொடுத்துலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், அரை வேக்காடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம். இந்த 3 தக்காளி 200 மில்லிகிராம் உலக்கில் ஒரு உலக்குக்கு கரெக்டாக இருக்குங்க. இது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு அடுத்து மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள்னா காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 பச்சை மிளகா, அடுத்து கரம் மசாலா தூள்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் இது கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பட்டையெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க, நிறைய வேண்டாம். கொஞ்சமாக அந்த மசாலா கரைஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக, அது இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறது கூடுதல் ஒரு சுவையை கொடுக்கும் அதில், இந்த தக்காளி சாதத்துக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எல்லா ஃப்ளேவருமே, இந்த புதினா மல்லி ஃப்ளேவர், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரைஸ் நான் இப்போ தனியாக வடித்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரைஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ரைஸ் தேவையோ அந்த ரைஸ், எல்லா ரைஸ்லேயுமே நல்லா தான் இருக்கும் இந்த தக்காளி சாதம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு வெந்து இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸி இந்த தக்காளி சாதம் செய்கிறது. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தக்காளி சாதம் நான் 200 மில்லிகிராம் உலக்கில் போடுறது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி சாதம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.